பூமியின் வரலாறு சுமார் 4,5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இந்த நீண்ட கால பயணத்தில் எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றி மறைந்து விட்டன. டைனோசர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்தார்கள். ஆனால் ஒரு பெரிய விண்கல் தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அழிந்து விட்டார்கள். பல விலங்குகள், தாவரங்கள் மற்றும் முழு உயிரியல் உலகங்களே காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து போயிருக்கின்றன. ஆனால் இந்த பெரிய அழிவுகளையும் காலநிலை மாற்றங்களையும் கண்டங்களின் பிரிவுகளையும் பனியுகங்களையும் கடந்து சில உயிரினங்கள் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவற்றை பார்க்கும்போது நாம் ஒரு உயிருள்ள வரலாற்று புத்தகத்தை பார்ப்பது போல அது இருக்கும். ஏனென்றால் அவற்றின் முன்னோர்கள் மனிதர்கள் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பண்டைய உயிரினங்களில் மிகவும் பிரபலமானது ஹார்ஷூ கிராப். தமிழிலே இதை குதிரை காலனி நண்டு என்று அழைக்கலாம். பெயரில் நண்டு என்றாலும் இது உண்மையான நண்டு அல்ல. சிலந்தி மற்றும் தேல் போன்ற உயிரினங்களுக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. இந்த உயிரினத்தின் முன்னோர்கள் சுமார் 45 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் வாழ்ந்தவர்கள். அதாவது டைனோசர்கள் தோன்றுவதற்கு பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இவை வாழ்ந்திருக்கிறார்கள். ஹார்ஷூ கிராபை பார்த்தால் அது வேற்று கிரக உயிரினம் போல தோன்றும். அதன் உடல் கவசம் போன்ற கடின ஓட்டால் மூடப்பட்டிருக்கும். நீண்ட வால் போன்ற அமைப்பும் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதன் உடல் அமைப்பு மிக குறைவாகவே மாறியிருக்கிறது. அதனால் இதை உயிருள்ள புதைபடிவம் என்றும் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். இந்த உயிரினத்தின் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். காரணம், மனிதர்களைப் போல இரும்பை அடிப்படையாக கொண்ட ஹீமோகுளோபின் இதில் கிடையாது. அதற்கு பதிலாக தாமிரத்தை அடிப்படையாக கொண்ட ஹீமோயாசியானின் என்ற மூலக்கூறு இருக்கின்றது. இதனால் அதன் இரத்தம் நீளமாகவும் தோன்றுகிறது. மருத்துவ உலகிலும் இந்த இரத்தம் மிகவும் முக்கியமானது. சில தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ கருவிகளில் நச்சுப் பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய இதன் இரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த அதிசய உயிரினம் சிலாகாந்த். ஒரு காலத்தில் இந்த மீன் 6,5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டதாக விஞ்ஞானிகள் நம்பினார்கள். அதன் புதைபடிவங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதனால் டைனோசர்களோடு சேர்ந்து இதுவும் அழிந்து விட்டது என்று கருதப்பட்டது. ஆனால் 1938ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் கடற்கரையில் ஒரு மீனவர் பிடித்த மீன் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அது உயிருடன் இருக்கும் சிலாகாந்த். இது அறிவியல் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் பல கோடி ஆண்டுகளாக அழிந்து விட்டதாக கருதப்பட்ட ஒரு உயிரினம் இன்னும் உயிரோடு இருப்பது தெரிய வந்தது. இதனால் சிலாகாந்த் உயிருடன் இருக்கும் டைனோசர் கால மீன் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலாகாந்தின் உடல் அமைப்பு மிகவும் தனித்துவமானது. அதன் துடுப்புகள் சாதாரண மீன்களின் துடுப்புகளைப் போல அல்ல, அவை சிறிய கால்களைப் போலவும் தோன்றுகின்றன. இதனால் நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் நிலத்திற்கு வந்த பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள இந்த மீன் மிகவும் முக்கியமானதாகவும் மாறுகிறது. இன்று சிலாகாந்துகள் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோனேசியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதிகளில் மிகவும் அரிதாக வாழ்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பண்டைய உலகின் மற்றொரு உயிருள்ள சாட்சி முதலைகள். இன்று நாம் காணும் முதலைகளின் முன்னோர்கள் சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது டைனோசர்களின் காலத்திலேயே இவை பூமியில் இருந்திருக்கின்றன. டைனோசர்கள் அழிந்த போதும் முதலைகள் உயிர் பிழைத்தார்கள். முதலைகளின் வெற்றிக்கான காரணம் அவற்றின் அற்புதமான தகவமைப்பு திறன்தான். அவை நீரிலும் நிலத்திலும் வாழ முடியும். நீண்ட காலம் உணவின்றி இருக்க முடியும். சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் பொறுமையான வேட்டையாடும் திறன் அவற்றை மிகவும் திறமையான வேட்டையாடிகளாகவும் மாற்றியிருக்கிறது. ஒரு பெரிய உப்பு நீர் முதலை 6 மீட்டருக்கும் அதிகமாக வளரக்கூடியது. அதன் கடிக்கும் வலிமை உலகின் எந்த உயிரினத்தை விடவும் அதிகமாக இருக்கலாம். ஆய்வுகளின்படி ஒரு பெரிய உப்பு நீர் முதலையின் தாடை அழுத்தம் சதுர அங்குலத்திற்கு 3500 பவுண்டுகளுக்கும் அதிகமாக இருக்கலாம். இது சிங்கம் மற்றும் புலி போன்ற வேட்டையாடிகளின் கடிக்கும் வலிமையை விட மிகவும் அதிகம். அதைத் தொடர்ந்து ஆமைகளும் இந்த பட்டியலில் முக்கியமானவை. கடல் ஆமைகளின் முன்னோர்கள் சுமார் 11 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தார்கள். இன்று கூட சில கடல் ஆமைகள் 100 ஆண்டுகளுக்கு அதிகமாக வாழ்கின்றன. அவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடல்களில் பயணம் செய்து
பிறந்த அதே கடற்கரைக்கு வந்து முட்டையிடுகின்றன. அதைத் தொடர்ந்து நாட்டிலஸ் என்ற உயிரினமும் ஒரு பண்டைய உலகத்தின் சாட்சி. இது ஒரு வகை கடல் மெல்லுடலி. இதன் முன்னோர்கள் சுமார் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் வாழ்ந்தார்கள். இதன் சுழல் வடிவ ஓடு இன்று கூட பழங்கால வடிவமைப்பையே தக்க வைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து லாம்ப்ரே மற்றும் ஹாக்ஃபிஷ் போன்ற தாடையற்ற மீன்களும் மிகவும் பழமையான உயிரினங்கள். இவற்றின் முன்னோர்கள் முதல் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களின் காலத்திலிருந்து வாழ்ந்து வருகிறார்கள். அவற்றின் உடல் அமைப்பு ஆரம்பகால மீன்கள் எப்படி இருந்திருக்கலாம் என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த உயிரினங்கள் எவ்வாறு இவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்தன என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பல விஞ்ஞானிகள் கூறுவதன்படி அவற்றின் வெற்றிக்கான ரகசியம் மாற்றமின்மையில் இருக்கின்றது. பல உயிரினங்கள் வேகமாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிரினங்கள் ஏற்கனவே மிகவும் வெற்றிகரமான உடல் அமைப்பை கொண்டிருந்தார்கள். அதனால் அவற்றிற்கு பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. இவை பல பெரிய அழிவுகளை கடந்து வந்திருக்கின்றன. பூமியின் வரலாற்றில் 5 மிகப்பெரிய உயிரின அழிவுகள் நிகழ்ந்திருக்கிறது. அவற்றில் சில அழிவுகளில் பூமியின் பெரும்பாலான உயிரினங்கள் மறைந்துவிட்டன. ஆனால் ஹார்ஷூ கிராப், முதலைகள் மற்றும் சிலாக்கான் போன்ற உயிரினங்களின் முன்னோர்கள் அந்த அழிவுகளை தாண்டி உயிர் பிழைத்தார்கள். இன்று இந்த உயிரினங்கள் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானவை. அவற்றை ஆய்வு செய்வதன் மூலம் பழங்கால உயிரியல் உலகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றின் மரபணுக்கள், உடல் அமைப்பு மற்றும் வாழ்க்கை முறைகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் பரிணாம வரலாற்றை தன்னுள் பாதுகாத்து வைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு சோகமான உண்மையும் இருக்கின்றது. பல பண்டைய உயிரினங்கள் இன்று மனித நடவடிக்கைகளால் ஆபத்தில் இருக்கிறார்கள். கடல் மாசுபாடு, வாழ்விட அழிவு, வேட்டையாடுதல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை அவற்றின் எதிர்காலத்தை அச்சுறுத்துகின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த உயிரினங்கள் மனிதன் உருவாக்கிய சில நூற்றாண்டு பிரச்சனைகளால் அழியும் அபாயத்திலும் இருக்கின்றன. இந்த உயிரினங்களை பார்க்கும் போது நாம் வெறும் விலங்குகளை பார்ப்பதில்லை, பூமியில் தொலைந்து போன காலங்களை பார்க்கிறோம். டைனோசர்கள் நடமாடிய உலகத்துடன் நேரடி தொடர்பு கொண்ட உயிர்களை பார்க்கிறோம். அவை கடந்த காலத்தின் உயிருள்ள சாட்சிகள். எனவே ஹார்ஷூ கிராப், சிலாகாந்த், முதலைகள், ஆமைகள் மற்றும் நாட்டிலஸ் போன்ற உயிரினங்கள் சாதாரண விலங்குகள் அல்ல. அவை காலத்தை வென்ற உயிர்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் தொடர்ந்து வாழ்ந்து வரும் வரலாற்று சின்னங்கள். மனித நாகரீகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த இந்த உயிரினங்கள் பூமியின் கடந்த காலத்தை நமக்கு நினைவூட்டும் உயிருள்ள அருங்காட்சியகங்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.